சம்பூர்ணத்தேவன் தான் பிறக்க சில நிபந்தனைகளை சொன்ன காரணத்தால் மகாவிஷ்ணு நினைக்கின்றார், இவனுடைய ஆசையும் இந்த பூமியிலே அவனுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனை படைப்பதற்கான ஆவண செய்கின்றார். அப்படி படைக்க எண்ணும்போது இங்கே சிவபெருமான் பார்வதி நின்று பேசிக்கொள்கிறார்கள். எப்படி என்றால், பார்வதி சிவனை பார்த்து சொல்லுவாள், அன்னர் செய்கின்ற காரியங்களை எல்லாம் பார்க்கின்ற போது மைந்தன் சரவணனுக்கு மறைப்பு மிக கொடுத்து எந்தனக்கு இளங்குறத்தி வேடம் தந்து உமது கையில் திருவோடு தந்து இந்த பூமியிலே போக சொல்வார் என்று எண்ணுகின்றேன் என்று சொல்லுகின்றார். அந்த நேரத்திலே அங்கே மகாவிஷ்ணு வந்து விடுகின்றார். அப்போது தனது தங்கையை பார்த்து சொல்வார், உங்களுடைய எண்ணம் இதுவாக இருந்தால் நான் வேண்டாம் என்றா சொல்வேன். எல்லோருக்கும் ஒரு பிறவி உண்டல்லவா, அதில் உங்கள் பங்கிற்கு நீங்கள் போய் பிறங்கோ என்று சொல்லிவிட்டு அவர் மற்ற ஆயத்த பணிகளை செய்ய நினைக்கின்றார். அப்போது சிவன் சொல்லுவார், எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுவதில் உமக்கு நிகர் நீ வேறு யாரும் உண்டோ? நீர் இந்த கலியுகத்தை என்ன நிகழ்வுகள் நடத்த வேண்டும் என்பதற்காக சான்றோர் மக்களாக மேலோகத்திலுள்ள 7 பேரையும் முன்னதாகவே இந்த பூமியிலே உமது பிள்ளையாக பிறவி செய்து விட்டவர் அல்லவா நீர் என்று சுட்டிக்காட்டிவிட்டு, எந்த ஒரு காரியத்தையும் சொல்லாமலேயே உணர்த்த, அதாவது சொல்லுக்கு சொல்லாமலேயே உணர்த்த வல்லால் உம்மை அல்லால் வேறு யாரும் உளரோ, அல்லும் பகலும் தேடினாலும் கிடைப்பாரோ என்று அவர் மகாவிஷ்ணுனுடைய பெருமையை அங்கு சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட மகாவிஷ்ணு இந்த சம்பூர்ணத்தேவன் மூலமாக இந்த பூமியிலே சில நிகழ்வுகளை நடத்த எண்ணுகின்றார். அதாவது தன்னை 6 தரம் சுமந்த அந்த சடலத்திற்கு ஒரு பவுசு கொடுக்க வேண்டும். எனவே அந்த சடலத்தை எடுத்து வாருங்கள், இந்த சம்பூர்ணத்தேவனுடைய உயிரை அதில் செலுத்தி சம்பூர்ணத்தேவனை தட்சணத்திலே பிறக்க வைத்து, அதற்கு முன்னதாக பரதேவதையும் பிறக்க வைத்து, அந்த 17 வயதிலே அவர்கள் ஒருவர் சந்தித்து, அதன் பின்னால் அந்த பரதேவதையை அவர் கண்டு கணவன் மனைவி போல அவர்கள் வாழுகின்ற ஒரு வாய்ப்பினை கொடுக்கின்றார். ஏற்கனவே அந்த பரதேவதை இந்த புருஷனுடைய முன் ஏவல்களெல்லாம் முடித்து 2வதாக இவரை வந்து அடைகின்றார். ஆக ஏற்றத்தாழ்வுகளை இந்த பூமியிலே கலியுகத்திலே சாதிய கொடுமைகள் கட்டமைப்புகளை ஒடுக்குவதற்கு, அதை மாற்றுவதற்காக ஏற்ற இறக்கமற்ற, அதாவது நிரப்பான ஒரு சமநிரப்பினை உருவாக்க, சமத்துவத்தை உருவாக்க எண்ணிய அந்த லோகம் இந்த லோகம் என்று அன்று இருந்தது. அது 18 ஜாதியாக மாறியது. அந்த இதை இங்கு மாற்றியமைக்க எண்ணினார். அதுபோல் அவள் முந்தைய புருஷனால் கைவிடப்பட்டவள், அந்த கைப்பெண் மறுவாழ்வு இந்த பூமியில் நடைபெற வேண்டும், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் மீண்டும் பலன் பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு கைப்பெண் வாழ்வினையும் கொடுத்து, இப்படி இந்த கலியுகத்திலே சில அற்புதங்களை ஐயா நடத்தி காட்ட அந்த சம்பூர்ணத்தேவனுடைய அந்த பெயரோடு வாழுகின்ற அவர் மூலமாக செய்ய நினைத்திருந்தார். அதையும் இங்கே செய்து முடித்துவிட்டு, அந்த அவருக்கு சிறிது நாளையிலேயே நோய்வாய்ப்பட்டு 22 வயதுக்கு மேல் அவர் நோய்வாய்ப்பட்டது போன்ற நிலைமையில் அவரை திருச்செந்தூருக்கு அழைத்து செல்கின்றார். தாயார் குடும்பத்தார்கள் எல்லோருமாக திருச்செந்தூர் செல்கின்றார்கள். இங்கே திருச்செந்தூரில் என்ன நடக்கிறது என்றால், இந்த சம்பூர்ணத்தேவனை கடலுள்ளே கூட்டை எடுத்து வர சொல்லிவிட்டு
மகாவிஷ்ணுவும் லட்சுமியுமாக இருந்து அங்கே ஒரு உயிரை உருவாக்குகின்றார்கள். அதுதான் வைகுண்டம். அதாவது சிவனுக்கு உகந்தவனாக லட்சுமி நாராயணருமாக யுக சோதனைக்கு அனுப்ப ஒரு உயிரை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உருவாக்கப்பட்ட அந்த உயிரானது இந்த சம்பூர்ணத்தேவன் சுமந்து சென்ற அந்த சடலத்துள் ஏற்றி அந்த உயிரானது இங்கே கடற்கரைக்கு வருகின்றது. கடற்கரைக்கு வந்து நமது தருவைக்கரையில் வந்து மனுக்களுக்கு காட்சி கொடுக்கின்றது. அதுவரை அது ஆகாய மார்க்கமாக. இதில் கடற்கரையில் வந்தவுடனே அந்த தாயார் அங்கே இருந்த தாயாருக்கு மட்டும் தனது உடலை காட்டி, அம்மா, நான் உன் மகன் என்று நீ சொல்லாதே, நான் உலக மக்களை எல்லாம் ரட்சிக்க வந்தவன் என்று சொல்லி அவர் நேரே தருவைக்கரையில் தன்னுடைய உருவை காட்டி அப்படி வந்து இந்த பூமியிலே தட்சணத்திலே மீண்டும் வருகின்றார். அப்படி வந்திருந்து சில நிகழ்வுகளை நடத்துகின்றார். அந்த நிகழ்வுகள் மூலமாக கலியினுடைய அந்த கொடூரங்கள் குறைப்பதற்கான வழிவகைகள் இங்கே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து தவம் இருக்கின்றார். தவம் இருக்கும்போது நடந்த நிகழ்வுகள் எல்லாம் மேற்கொண்டு என்ன நடந்தது என்பதையெல்லாம் தெளிவாக அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஐயா உண்டு.